மில்க் பில்லிங் சாஃப்ட்வேரோட ஒர்க் ஃப்ளோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பேஜில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் கொடுத்து பிஸ்னஸ் நேம் சம்திங் ஏதோ கொடுத்து ஆர்மெட்ரிக்ஸ் அண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு, தென் உங்களுக்கு ஃபுல் நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், லொக்கேஷன். ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கீ கேட்கும். இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குற ஆக்டிவேஷன் கீ யூஸ் பண்ணி உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஆக்டிவேஷன் கீக்கான வேலிடிட்டி முடிச்சுன்னா திரும்ப நியூவாக ஒரு ஆக்டிவேஷன் கீ யூஸ் பண்ணி திரும்ப உங்களால் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நான் இப்போ யூசர் லாகின் பண்ணிக்கிறேன். ஃபர்கெட் பாஸ்வேர்டு. இப்போ உங்களுக்கு இப்போ இன்கேஸ் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துடுச்சுன்னா உங்களோட யூசர் நேம் கொடுத்து ஃபைண்ட் யூசர் கொடுத்தா உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டில் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட்ஸு, ஜிஎஸ்டி, கேட்டகரி, ப்ராடக்ட்டு, இன்வாய்ஸு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்டாக்கு, எக்ஸ்பென்சஸ்ஸு, கஸ்டமர்ஸு, சப்ளைஸு, செட்டிங்ஸு அண்ட் லாக் அவுட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட நேமு, HSN கோடு, யூனிட்டு, கேட்டகரி, ஜிஎஸ்டி ரேட்டு, குவான்டிட்டி, அந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்ன அண்ட் எம்ஆர்பி. இதில் வந்து HSN கோடு, ப்ராடக்ட் நேமு, அதோட குவான்டிட்டி, அதோட ப்ரைஸு, அதோட செல்லிங் ப்ரைஸ் இதெல்லாம் மாறும். ஆனால் காமனாக இருக்கிறது 3 விஷயம் தான்: யூனிட்ஸு, கேட்டகரி, ஜிஎஸ்டி ரேட். இந்த காமனாக இருக்கிறது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் காமனாக இருக்கிறது லிட்டரு, கேஜி, அப்புறம் பாக்ஸு, பீசஸ்ஸு, இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாக்ஸ் இப்போ நியூவாக ஒன்று ஏதோ ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் கேஜி, லிட்டர் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நியூவாக பாக்ஸுன்னு இப்போ ஆட் பண்ணுறேன். பாக்ஸுன்னு கொடுத்து ஆட் யூனிட் கொடுத்தா இந்த இடத்துல ஆட் ஆகும். இப்போ வந்து நான் பாக்ஸை இப்போ எடிட் பண்ணணும்னா எடிட் கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு தேவையில்லைன்னா அதை நான் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லிட்டர் தேவைன்னா அதை நான் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் கொடுத்து டெலிட் கொடுத்து நெக்ஸ்ட் தரும். இது வந்து யூனிட்ஸு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி சேம் அதே மாதிரி தான். ஜிஎஸ்டியில் இப்போ ஏற்கனவே நான் சில ஜிஎஸ்டி வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சும்மா இப்போ ஒரு இந்த 5 நான் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஆட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிவிட்டேன், திரும்ப 5 கொடுத்து ஆட் ஜிஎஸ்டி கொடுத்தா இந்த இடத்துல 5 ஆட் ஆகிடும். இப்போ இன்கேஸ் நான் இங்கே டெலிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி கேட்டகரியில் மில்க்கு, கேர்டு, மில்க் ஷேக், பர்ச்சேஸ், யூனிட்ஸு, ஜிஎஸ்டி, கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ப்ராடக்டில் ஆட் ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் சூப்பர் ரைஸ், அந்த ப்ராடக்ட்டுக்கான HSN கோடு, அந்த ப்ராடக்டான யூனிட்ஸ் என்ன, அந்த கேட்டகரி, ப்ராடக்ட்டுக்கான கேட்டகரி என்ன, ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ, இந்த ப்ராடக்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ், அந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ 75, தென் செல்லிங் ப்ரைஸு, அப்புறம் எம்ஆர்பி. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் கொடுத்தா ப்ராடக்ட் எனக்கு ஆட் ஆகிடும். சூப்பர் ரைஸ். இப்போ அந்த ப்ராடக்டான நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். HSN கோடு வந்து நான் ராங்காக கொடுத்துட்டேன்னா எடிட் ஃபங்க்ஷன் கொடுத்து HSN கோடு நம்ம மாற்றிக்கலாம். கேஜி ஏதோ ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸோ செல்லிங் ப்ரைஸோ எம்ஆர்பி எதுலேயோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா என்னால் எடிட் பண்ணி திரும்ப அப்டேட் பண்ணிக்கணும். இல்லைனா எனக்கு மொத்தமாக எனக்கு தேவையில்லைன்னா மொத்தமாக டெலிட் ஃபங்க்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஃபில்டர் ஆப்ஷனு. இப்போ ப்ராடக்ட் இப்போ
ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குன்னா நான் சர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் இருக்கோ நான் சர்ச் பண்ணி என்னால் எடுத்துக்க முடியும். தென் கேட்டகரி வைஸ் மில்க் ஷேக்கா, பெப்சி, கர்ட், ரைஸ். அப்புறம் இம்போர்ட் எதுக்குன்னா, இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபைல் இருக்குது, எக்ஸ்போர்ட் ஃபைல் இருக்குன்னா இம்போர்ட் கொடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணி உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்வாய்ஸில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கஸ்டமர் டீட்டெயில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேமு, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர்ன்றது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கொடுக்காம கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு அவங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட் அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களோ. இப்போ சூப்பர் ரைஸ் எனக்கு சர்ச் பண்ண உடனே எனக்கு கீழே ஃபெச் ஆகிடும். நான் அதை கிளிக் பண்ணேன்னா அதோட ப்ரைஸ் என்ன, அதோட குவான்டிட்டி என்னென்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதோட ஜிஎஸ்டியும் நான் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட் கொடுத்தா ப்ராடக்ட் வந்து கார்டில் ஆட் ஆகும். இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டியா இல்லை நான் ஜிஎஸ்டியா இல்லைனா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டினா நான் ஜிஎஸ்டி. அதே மாதிரி அந்த இன்வாய்ஸ் செட்டிங்ஸும் நல்லா மாற்றிக்க முடியும். இப்போ A4னா A4, A5னா F. இப்போ நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ எனக்கு கஸ்டமர் வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நான் சர்ச் பண்ணாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபெச் ஆகிடும். அப்புறம் நான் ஈஸியாக அவங்களுக்கு திரும்ப அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் நேம் போட்டு நான் ஆட் பண்ணி ஈஸியாக நான் நல்லா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா கஸ்டமரோட மெனுவில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இப்போ அவங்களோட ஃபோன் நம்பர் நான் எடிட் பண்ணோம், இல்லை அவங்களோட அட்ரஸ் நான் எடிட் பண்ணணும்னா இங்கே வந்து நான் எடிட் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் மெனுவில் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் என்னால் பார்த்துக்க முடியும், எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ திரும்ப எனக்கு நியூவாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணணும்னா ஆட் நியூ கஸ்டமர் கொடுத்து அவங்களோட நேமு, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அவங்களோட அட்ரஸ் கொடுத்து ஆட் கஸ்டமர் கொடுத்தா எனக்கு ஆட் ஆகும். இப்போ எனக்கு ஏற்கனவே எனக்கு எக்ஸ்போர்ட் ஃபைல் இருக்குன்னா இம்போர்ட் எக்ஸல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி என்னால் கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தா அந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதே மாதிரி எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ விக்கின்றதை நான் டெலீட் பண்ணுறேன்னா, வெற்றின்றதை டெலீட் பண்ணுறேன்னா டெலீட் கொடுத்தா டெலீட் ஆகிடும். இன்வாய்ஸும் கஸ்டமர்ஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸும் சப்ளையரும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் எந்த சப்ளையர்லேருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு சப்ளையரோட டீட்டெயில்ஸில் நேம், அவங்களோட நேமு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, லொக்கேஷனு, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர். நெக்ஸ்ட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த பில்லோட இன்வாய்ஸ் நம்பர், பர்ச்சேஸ் பண்ண டேட்டு, அந்த சப்ளையர்லேருந்து நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இந்த சூப்பர் மில்க்னா சூப்பர் ரைஸு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஆட் ப்ராடக்ட் கொடுத்தா ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். ஃபைனலைஸ் பர்ச்சேஸ் கொடுத்தா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் ஆட் ஆகிடும். இது வந்து என்னால் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் அந்த ப்ராடக்ட்டை வந்து என்னால் பார்த்துக்க முடியும். பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி என்னால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இன்வாய்ஸில் இந்த சப்ளையர்கிட்ட நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு தெரியணும்னா வியூ ஐட்டம் கொடுத்து அந்த சப்ளையர்கிட்ட நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்றதை டீட்டெயிலாக என்னால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணணும்னா டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம், வேணும்னா கேன்சல். ஃபில்டர் ஆப்ஷன் எதுக்குன்னா மந்த் வைஸ் அண்ட் டேட் வைஸ் நான் அந்தந்த எந்த சப்ளையர்கிட்ட நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு ஃபில்டர் பண்ணுறதுக்காக. எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் டு எக்ஸ்போர்ட் த பர்ச்சேஸ் ரிப்போர்ட். சேம் அதே மாதிரி இன்வாய்ஸ் ரிப்போர்ட். என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எந்தெந்த கஸ்டமர்கிட்ட எந்தெந்த டேட்டில்
சேல் பண்ணியிருக்கேன். அந்த எந்த கஸ்டமர் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க நான் ஸ்க்ரீனால பார்க்க முடியும். சேம் ஃபில்டர் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் டு எக்ஸல். நெக்ஸ்ட்டு சப்ளையர் மெனு. சப்ளையர் மெனு சேம் கஸ்டமர் மாதிரி தான். சப்ளையரோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இப்போ நான் நியூவாக ஏதாவது கஸ்டமர் சப்ளையர் ஆட் பண்ணணும்னா ஆட் சப்ளையர் கொடுத்து சப்ளையரோட நேமு, சப்ளையரோட கான்டாக்ட் நம்பரு, சப்ளையரோட லொக்கேஷனு, ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஆட் சப்ளையர் கொடுத்தா சப்ளையர் ஆட் ஆகிடும். இப்போ நான் சப்ளையரோட ஃபோன் நம்பரோ இல்லை அவங்க நேம் இல்லை அவங்க லொக்கேஷன் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன், எடிட் ஃபங்க்ஷன் கொடுத்து நான் அதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்கேஸ் நான் இதுக்கு இந்த சப்ளையர் எனக்கு தேவைன்னா டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். சேம் கஸ்டமர் பேஜ் மாதிரி தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சப்ளையர் ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஃபைலாக இருக்குன்னா இம்போர்ட் எக்ஸல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா இந்த ஃபைலையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாக் எதுக்குன்னா என்னென்ன ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்டாக் இன்னும் இருக்குன்றது வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. இப்போ சூப்பர் ரைஸ்ன்னு இருக்குதா, சூப்பர் ரைஸில் வந்து எவ்வளோ ஸ்டாக் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸ்டாக் வந்து 222 இன்னும் ஸ்டாக் வந்து இருக்குது. அதே மாதிரி டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ, ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது. சேம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன். அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ப்ராடக்ட்டை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக. தென் எக்ஸ்பென்ஸ். இப்போ எக்ஸ்பென்ஸ்னால் இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண நான் வெளில போயிருக்கேன். வெளியே போகும்போது என்னோடய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து ட்ராவல், எக்ஸ்பென்ஸ் பை, எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வந்து 2000, ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு கொடுத்து ஆட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தா எக்ஸ்பென்ஸ் ஆட் ஆகிடும். இந்த எக்ஸ்பென்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பேஜ். செட்டிங்ஸ் பேஜில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனில் பிஸ்னஸ் நேமு, ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸு, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு அண்ட் பிரான்ச் ஐடி. இது எதுக்காக இங்கே கொடுக்குறோன்னா, நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் பேஜில் இன்வாய்ஸ் பில்லில் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸும் இன்வாய்ஸ் பில்லில் இருக்கும். அந்த பில்லில் வந்து ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்குமே காமனாக அது ஃபெச்சாகி எடுத்துக்கும். சேம் அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரும் அதே மாதிரி ப்ரொஃபைல் இங்கே அப்லோட் பண்ணிட்டோன்னா ப்ரொஃபைலும் அண்டு சிக்னேச்சரும் இங்கே அப்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸில் பில்லில் வந்து ஈஸியாக நம்ம இங்கேருந்து ஃபெச் பண்ணி ஈஸியாக எடுக்கும். நெக்ஸ்ட்டு லாக் அவுட். தேங்க்யூ.